வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேர்க்கடலை, எள்ளு, புதினாலாம் வச்சு ஒரு சட்னி புதுவிதமாக செஞ்சுருக்குறோம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறைய வகையான சட்னி வெரைட்டிஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இட்லியும் எப்படி நம்ம சாஃப்டாக செய்யணுங்கிற வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுள்ள வறுக்காத வேர்க்கடலையை போட்டு இந்த எண்ணெயில் வறுக்கணும். இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வேர்க்கடலை எண்ணெயில் தான் வறுபடணும். வெறு சட்டியில் வறுத்துக்கிறத விட இந்த மாதிரி வறுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இதெல்லாம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா அதுலேருந்து தோல்லாம் எடுத்துடுங்க. தோல் எடுக்காமல் சட்னி அரைச்சோம் அப்படின்னா ஒரு துவர்ப்பு தன்மை நமக்கு டேஸ்ட் வந்துடும். அதனால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன். இந்த வெள்ளை எள்ளு வானலியில் போட்டு வறுக்கிறப்ப நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலை தோல் உரிச்சா அதே தட்டிலேயே இதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லை, கருப்பு எள்ளு தான் இருக்குனாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்ப ஒரு சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளியையும் சேர்த்து போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் ஒரு 3 வெள்ளைப்பல்லு பூண்டு இந்த சைஸில் கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன். அதாவது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப செவந்துட வேண்டாம். கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாத பட்சத்தில் மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். 6 வரமிளகாய் காரத்துக்கு இப்போ சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதிலே வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினாவை நான் எடுத்துருக்கிறேன். அதாவது உங்கள் கைகளால் ஒரு பிடி புதினா போதுமான அளவு. இதை சேர்த்து இதிலேயே நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையும் எள்ளையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துடணும். அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. நல்லா கலந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம சட்னியை மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. நான் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதை விட நம்ம இந்த மாதிரி திக்காக துவையல் கன்சிஸ்டன்சியில் வச்சு சப்பாத்தியோ இட்லியோ சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இதில் ஒரே ஒரு வரமிளகாவை பார்த்தீங்கன்னா நான் விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டேன். தோல் பகுதி மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். அதனால செவக்கிறப்ப சட்னிக்கு ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் ஊற்றிடலாம். நம்மளோட வேர்க்கடலை, எள்ளு, புதினா சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.